ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ தாங்க. இது வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இஷ்ட தெய்வத்த வழிபட தாங்க போய்கிட்டு இருக்கோம். எங்களுடைய இஷ்ட தெய்வம்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தூர்ல இருக்க செடையாண்டி கோயில் தாங்க. இந்த கோயிலுக்கு வந்து நாங்க அடிக்கடி வருவோம். நீங்க வீடியோல நெறைய பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அமாவாசைனால நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோங்க. மாசம் மாசம் அமாவாசை வருங்க. நாங்களும் மாசத்துல ஒரு நாள் இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போவோம். எங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்தா மன நிம்மதியா இருக்குங்க. அதனால வந்து அமாவாசை அன்னைக்கு இந்த கோயிலுக்கு நாங்க வந்துருவோம். இந்த கோயில்ல திருவிழான்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை தாங்க ரொம்ப சிறப்பு. ஆடி அமாவாசை அன்னைக்கு இங்கலாம் நிக்கிறதுக்கு இடமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு வந்து கூட்டமா இருக்கும். இன்னைக்கு நாங்க கூட்டமே இருக்கான்னு நெனச்சு வந்தோங்க. ஆனா இன்னைக்கு வந்து கூட்டம் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா வந்து இங்க விசேஷம் வந்து நடந்துகிட்டு தாங்க இருந்துச்சு. ஒரு சைடு பார்த்தா கெடா வெட்டிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தா அன்னதானம் மாரி நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. நாங்க அந்த சைட்லாம் போகவே இல்ல. வந்தவுனே வந்து சடையாண்டிய வந்து தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கீழ இருக்க கருப்பண்ண சாமியும் கும்பிட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டேம் பக்கத்துல வந்து இப்ப கோயில் கட்டியிருக்காங்கங்க. புதுசா வந்து கோயில் மண்டபமா கட்டல. இப்ப வந்து ஒரு 5 சாமி வந்து அந்த இடத்துல வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து இப்ப கீழ இறங்கி போறோம். வாங்க எங்க கூட நீங்களும் வந்து சாமிய வந்து தரிசனம் பண்ணுங்க. இப்ப கீழ இறங்கி போலாங்க. இது பக்கத்துல ஒரு விநாயகர் இருக்காரு. இது வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இந்த விநாயகர் இருக்காருங்க. இவர ஃபர்ஸ்ட்டு தரிசனம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம இவ்வளோ தூரம் நடந்து உள்ள போனோம். லாஸ்ட் டைம் வரப்ப இங்க கோயில் இருக்குன்னு தெரியும். ஆனா, நாங்க இங்க வரவே இல்ல. இன்னைக்கு வந்து நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். அ டக்குன்னு சொல்லிட்டு கீழ இறங்கி வாங்க போய் சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி வந்தோம். இந்த இடத்துக்கு வந்தோனே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சுச்சுங்க. இங்க இருக்க ஒரு லிங்கத்த பார்த்தோனே எங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப வியப்பா இருந்துச்சுங்க. நம்ம எதார்த்தமா தான் வந்தோம். ஆனா, இன்னைக்கு வந்து இந்த சாமிலாம் கும்பிட்டு எங்களுக்கு தீர்த்தம்லாம் தெளிச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப வந்து கோயில் தீர்த்தம்லாம் நம்ம மேல படுறதுக்கு வந்து நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க. இப்ப இங்க என்னென்ன சாமி இருக்குன்னு உங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்க. லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே விநாயகர் இருக்காருங்க. இங்க வந்தவங்க ஃபர்ஸ்ட்டு இந்த சாமிய கும்பிட்டுட்டு தான் அடுத்து ஒவ்வொரு கோயிலா வந்து சாமி கும்பிட்டாங்க. இப்ப விநாயகருக்கு வந்து அவங்க தரிசனம் பண்ணி மாலைலாம் போட்டு போயிட்டாங்கங்க. நம்ம வந்து அர்ச்சனை எதுவும் வாங்கிட்டு வரல. இப்ப தான் வந்து கோயிலே வந்து கட்ட போறாங்க. மண்டபமா எழுப்ப போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஆதி சித்தி விநாயகருங்க. இவருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மூலையில வந்து முருகன் இருக்காருங்க. ஆதி சுப்பிரமணியன் இருக்காரு. இதுதாங்க அந்த டேமு. காமராஜர் டேமுங்க. அந்த டேமு பக்கத்துல இப்ப கோயில் கட்டியிருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா, 5 மூலையில 4 மூலையில 4 சாமி இருக்காங்க. நடுவுல வந்து லிங்கேஸ்வரர் இருக்காருங்க. அ அதாவது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, விநாயகர் இருக்காரு. ரைட் சைடு வந்து ஆதி சுப்பிரமணியர் இருக்காருங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ்ல வந்து கலைமகள் இருக்காங்க. அவங்க வந்து மீனாட்சி அம்மன்ங்க. கையில வந்து கிளி வச்சிருக்காங்க. நடுவுல வந்து சிவலிங்கம் இருக்காரு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மன் இருக்காங்கங்க. இப்ப எல்லாத்தையும் சுத்தி பாருங்க. நமக்கே வந்து இந்த லிங்கேஸ்வரர பார்த்தோனே எனக்கு மேலே புல்லரிச்சுச்சுங்க. இந்த கருப்பண்ண சாமிலாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா, நாங்க வந்து அங்க இருக்க பூசாரிட்ட கேட்டு தான் ஃபோட்டோ எடுத்தோம். அங்க இருக்க ஒரு அண்ணா வந்து இங்கலாம் ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இல்ல கேட்டு தான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாட்ட சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் கவர் பண்ணேன் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அங்க கேட்டு தான் ஃபுல்லா எடுக்கணும். பாருங்க. இந்த இடமே அவ்வளோ சூப்பரா அழகா ம். இருக்குங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து சாமி கும்பிட்டு, இந்த கருப்பண்ண சாமி கும்பிட்டு கிளம்பலான்னு சொல்லி கிளம்புனாங்க. சென்னையில இருந்துலாம் வந்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து அமாவாசைனால விசேஷமா இருக்கும். உள்ள வந்து ரெஸ்டாரண்ட்லாம் நெறைய இருக்குங்க. இல்லங்க அதனால வந்து இதெல்லாம் ஆர்டர் சென்னையில வந்து பண்ணாங்களா? இங்கலாம் ஸ்டே பண்ண வந்தவங்க தான் இவங்க. இங்கே சாமி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்கள தரிசனம் பண்றதுக்காக, சிவலிங்கத்த தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இப்போ வந்து மலைமகளுக்கு வந்து அர்ச்சனை நடந்துகிட்டு இருந்தது. அதாவது பூஜை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்மளும் சேர்ந்து எல்லா சாமியும் மறுபடியும் கும்பிட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு, இப்ப நாங்க ஒவ்வொரு சாமியா கும்பிட ஆரம்பிச்சோங்க. பக்கத்துல இருந்து உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க.
கும்பிட்ட போய் கேளுங்க. அப்படியே இதுல பவுன்ல வச்சுக்கலாம். மேல மலையில வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் தாங்க இருக்காங்க. 7 கன்னிமார்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் கோயில் இருக்கு. ஆடி அமாவாசைக்கு வந்து பயங்கர கூட்டமா இருக்குங்க. மலைக்கு போறவங்க நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. இந்த டயத்துலயும் வந்து மலைக்கு போறவங்கலாம் இருக்காங்கங்க. கொஞ்சம் கூட்டமா இருந்துச்சுன்னா மலையெல்லாம் போயிட்டு சாமி சிவபெருமான வழிபட்டுலாம் வர்றாங்க. நம்ம மேல போகல, கீழேயே வந்து சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பணும். இன்னைக்கு மன நிறைவா இருந்துச்சுங்க. அதுவும் முருகப்பெருமான பார்த்ததுல மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. முருகன் கோயிலுக்கு போனா எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரூபத்துல கண்டிப்பா வந்து காட்சி கொடுப்பாருங்க. இன்னைக்கு அப்படிதான் எங்களுக்கு காட்சி கொடுத்தாருங்க. முருகன் வந்து மயில் ரூபத்துல எங்கள் காரை முன்னாடி கிராஸ் பண்ணி ஒரு பெரிய மயில் போச்சுங்க பாருங்க. இந்த அமாவாசை வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தது மன நிறைவா இருந்துச்சுங்க. கண்டிப்பா வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ஆத்தூர்ல செடையாண்டி கோயில் இருக்குன்னு நிறைய பேத்துக்கு தெரியும். நம்ம வீடியோ பாக்குறவங்க யாராச்சும் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா கண்டிப்பா வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.